ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேஷன் 2025 ஓகேங்களா. ஃபஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் ரெகுலேஷன் 2025 மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் சப்ஜெக்ட் வருது. இதோடைய சப்ஜெக்ட் கோடு வந்து பார்த்தீங்கன்னா ME25C02 ஓகேங்களா. ஸோ இந்த சப்ஜெக்டில் வந்து எப்படி ஈஸியாக நம்ம வந்து பாஸ் பண்ணுறது, இப்போ கொஷின் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 10 கொஷின் கேட்பாங்க. 1 மார்க் வந்து 10 கொஷின். கொஷின் நம்பர் 1 to 10 அது ஆல்ரெடி நீங்கள் நிறைய எக்ஸாம் எழுதிருப்பீங்க. இப்போது அது தெரியும். இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். அது எந்த விதத்தில் படித்தா நம்ம வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 1 to 10 கேட்பாங்க. இதுக்கு வந்து 10 மார்க். இந்த 1 மார்க் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ தான் படித்தாலும் 10க்கு 10 வந்து எடுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். நீங்கள் ஆவரேஜாக முக்கியமான ஒரு சில 1 மார்க் இருக்குது, நீங்கள் அதை படிக்கலாம். அது வரைக்கும் இப்போ அதை படித்தா கூட ஒரு 5 மார்க் 6 மார்க் எடுக்கலாம். அப்படி இல்லையா ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரே ஆப்ஷன் ஏபிசிடி ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மொத்தமாக 10த்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இல்லை ஆப்ஷன் பி, மோஸ்ட்லி ஏபிசி இது வந்து சூஸ் பண்ணுறது 10க்குமே வந்து எதனா சூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 4 இல்லை 5 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரைட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. அந்த மெத்தடில் வந்து 1 மார்க் வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம். 3 மார்க் இதுலேயும் வந்து நீங்கள் பாஸ் ஆகக்கூடிய ஒரு செக்மெண்ட் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஈஸியாக வந்து பாஸ் பண்ணக்கூடிய ஒரு பார்ட் எது வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஷின் வச்சு தான் நீங்கள் வந்து பாஸ் பண்ணக்கூடிய மெத்தட் வந்து இருக்குது. ஏன்னா 3 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 30 மார்க் இருக்குது. நீங்கள் ஆவரேஜாக ஒரு 5 மார்க் வந்து 1 மார்க் வாங்கினா கூட 30 மார்க் 3 மார்க் இருக்குது. அந்த 30ல் அட்லீஸ்ட் ஒரு நியர் ஒரு 15 16க்கு மேலே நீங்கள் 30 மார்க்ஸில் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது பாஸ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 3 மார்க் வந்து கொஷின் நம்பர் 11லேருந்து 20 கொஷின் நம்பர் கேட்பாங்க. அது 30 மார்க்ஸு. 12 மார்க் வந்து கொஷின் நம்பர் 21 to 25 60 மார்க்ஸ். ஓகே. அந்த 12 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் அப் 6 கேட்கலாம், இல்லை 8 4 இந்த ஸ்ப்ளிட் அப்பில் வந்து கேட்கலாம். இப்போ 3 மார்க் தான் வந்து உங்களுக்கு முக்கியமாக பாஸ் பண்ணணும்னா இங்கே 3 மார்க் கம்பல்சரி படித்தே ஆகணும். 3 மார்க் வந்து நீங்கள் வந்து கேர்லெஸ்ஸாக விட்டுறாதீங்க. ஏன்னா 4 யூனிட் தான் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 4 யூனிட் தான் இருக்குது. அதனால் வந்து அட்லீஸ்ட் நீங்கள் 3 யூனிட் வந்து முக்கியமான கொஷின்ஸ் வந்து படிங்க. ஓகே. 3 யூனிட் வந்து முக்கியமான 3 மார்க் வந்து படித்தாவே அதுலேருந்தே கொஷின்ஸ் மோஸ்ட்லி வரும். ரிப்பீட்டடாக அதிகமாக வந்து யூனிவர்சிட்டியில் கேட்ட கொஷின்ஸ்லேருந்து ரிப்பீட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் வந்து பார்த்தோன்னா 4 கொஷின் அட்டன் பண்ணுறீங்க. மொத்தம் 7 கொஷின் எக்ஸாம்பிளுக்கு வந்து 7 கொஷின் அட்டன் பண்ணுறீங்க. அது 4 கொஷின் நீங்கள் 3 மார்க் வாங்கிட்டீங்க, 12 மார்க்கு. மீதி 3 கொஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் தான் போடுறாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ 18 மார்க். அப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ அதே மாதிரி 1 மார்க் வந்து ஒரு 5 மார்க் வாங்குறீங்க. அப்போது 18 5 23 மார்க் வந்துடுது. 23 மார்க்கு 1 மார்க்கு அண்ட் 3 மார்க்கில் எடுத்துருக்கீங்க. இப்போ எக்ஸாமுக்கு வந்து 12 மார்க் வந்து நீங்கள் ஒரு சில ஆவரேஜாக நீங்கள் படித்தீங்கன்னா ஒரு 4 கொஷின் அட்டன் பண்ணுறீங்க அந்த மாதிரி வச்சுக்கோமே. எல்லா ஆன்சர் எல்லாம் கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு 12 மார்க் வரும். இல்லைனா வந்து ஸ்டெப் மார்க் தான் வரும். இப்போ ஆவரேஜாக வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு கொஷினுக்கு 8, 2வது கொஷினுக்கு 12 மார்க்கில் ஓகேங்களா. ஃபஸ்ட் யூனிட்டில் 8, செகண்ட் யூனிட்டில் 8, தேர்ட் யூனிட்டில் 10, ஃபிஃப்த் யூனிட்டில் 5 இந்த மாதிரி மார்க் எடுத்திங்கன்னா 31 மார்க் வரும். அப்போது 1 மார்க் ப்ளஸ் 3 மார்க் ஆட் பண்ணது வந்து 23 ப்ளஸ் 12 மார்க் வந்து 31 54 மார்க் கிட்ட வருது. இதில் ஒரு சிலது நீங்கள் அங்கங்கே ரெடியூஸ் பண்ணத்துக்கும் மார்க்கு நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அதை பொறுத்து வாய்ப்பு இருக்குது. அப்போது நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் தான். 3 மார்க் கான்சன்ட்ரேட் பண்ணால் நீங்கள் வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் சப்ஜெக்ட் ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம். ஆனால் 3 மார்க் தானே, அதனால் விட்டலாம், பிக் கொஷின் நம்ம அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாட்டில் வந்து இருக்காதீங்க. ஏன்னா 3 மார்க் போனால் 2 மார்க் வந்தது 20 மார்க் தான். இப்போ 3 மார்க்காக மாற்றிட்டாங்க. 30 மார்க் 10 மார்க் ஆட் ஆகிருக்கு. அதனால் நீங்கள் இது வந்து கம்பல்சரி ஒரு 3 யூனிட்டாக 3 மார்க் வந்து படிங்க. நீங்கள் ஒரு 15 அபோவ் 3 மார்க்கில் வந்து ஒரு 15 அபோவ் எடுத்தால் தான் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் பாஸ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா. ஏன்னா நீங்கள் பிக் கொஷினில் வந்து ஆவரேஜாக வந்து ஒரு 3 4 கொஷின் 10 10 மார்க் போட்டால் கூட ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம். 3 மார்க் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன யூனிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ யூனிட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். நீங்கள் இந்த 4 யூனிட்டில் பிக் கொஷினில் 12 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 யூனிட்டில் தான் நமக்கு இருக்குது. இதில் நீங்கள் வந்து ஈஸியாக படிக்கக்கூடிய யூனிட்டு, இது அவாய்டே பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் யூனிட்டு அண்டு தேர்ட் யூனிட்டு. ஓகேங்களா. யூனிட் 1 வந்து ஸ்டாட்டிக்ஸ் ஆஃப் பார்ட்டிகல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் ஃபோர்ஸு அண்ட் மேக்னெட் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு ஆங்கிள் ஒரு சில மோஸ்ட்லி டயக்ராம் கொடுத்துறாங்க. ஒரு சில கொஸ்டின் டயக்ராம் இல்லாமல் வருது.
இப்போ ஆங்கிள் குடுத்துட்டு வந்து மேக்னிட்யூட் அண்ட் டைரக்ஷன் வந்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டும் சரி, 3 யூனிட்டும் சரி நீங்க அவாய்டே பண்ணக்கூடாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் யூனிட் ஈஸியா இருக்கும். நீங்க கான்செப்ட் தெரிஞ்சுக்கினா போதும். எந்த கொஸ்டின் குடுத்தாலும் வந்து அட்டெண்ட் பண்ணலாம். அதே மாரி யூனிட் 3 வந்து பார்த்தீங்கன்னா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அதே மாரி நீங்க வந்து அதிகமா மார்க் எடுக்கக்கூடிய இந்த 4 யூனிட்ல வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து சொல்லலாம். ஏன்னா, நீங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 25வது கொஸ்டின். 25வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, அ ஏன்னா 4 யூனிட் தான் இருக்குது. பேலன்ஸ் ஒரு யூனிட்ல வந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியால வந்து எதனா ஒரு டயகிராம் குடுத்துட்டு, அதுக்கு வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கிறது, சென்ட்ராய்டு நீங்களா கிரியேட் பண்ணி கண்டுபிடிக்கிற மாரி சம்திங் குடுக்கறதுக்கு வந்து யூனிட் 3ல வந்து அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? ஆக மொத்தம் உங்களுக்கு யூனிட் 3லேருந்தே வந்து 2 பிக் கொஸ்டின் நீங்க அட்டெண்ட் பண்ற மாரி இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு. 25வது கொஸ்டின் வந்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த யூனிட்டுக்கு. ஓகே. மொத்தம் 4 யூனிட் தான். 25வது கொஸ்டின் வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாலேருந்தே கேட்கறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. அதே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து நல்லா படிச்சுங்க. இத அவாய்ட் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் யூனிட்டும் வந்து அவாய்ட் பண்ணாதீங்க. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஏரியா கண்டுபிடிக்கிறது, எக்ஸ் பார் கண்டுபிடிக்கிறது, ஒய் பார் கண்டுபிடிக்கிறது, அதுக்குண்டான ஃபார்முலா வந்து மனப்பாடம் பண்ணீங்க. ஒரு 13 முக்கியமான சர்க்கிளு, ட்ரையாங்கிளு, ரெக்டாங்கிளு, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இந்த மாரி வந்து ஒரு 13 ஷேப்ஸோட ஆப்ஜெக்ட்டோட ஃபார்முலா இருக்கு. ஏரியா, எக்ஸ் பார், ஒய் பார் கண்டுபிடிக்கிறது, ஏஎக்ஸ், ஏஒய் இந்த மாரி கண்டுபிடிக்கிறது. ஸோ, அதனுடைய ஃபார்முலா வந்து மனப்பாடம் பண்ணீங்க. அந்த ஃபார்முலா நீங்க கரெக்ட்டா பிரசன்ட் பண்ணிட்டு எந்த கொஸ்டின் குடுத்தாலும் இது நீங்க அத அட்டெண்ட் பண்ணலாம். எந்த ஆப்ஜெக்ட் குடுத்தாலும் ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள் அந்த ஆப்ஜெக்ட்குள்ள என்ன ஆப்ஜெக்ட் நெறைய ஆப்ஜெக்ட் கூட இருக்கட்டும். எந்த கொஸ்டின் குடுத்தாலும் நீங்க வந்து ஈஸியா வந்து அட்டெண்ட் பண்ணலாம். அதெல்லாம் ஃபார்முலா தான் முக்கியம். இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியால கரெக்ட்டான ஃபார்முலா மனப்பாடம் பண்ணீங்க. எந்த ஆப்ஜெக்ட் குடுத்தாலும் எழுதலாம். ஓகேங்களா? ஸோ, அதனால ஒவ்வொரு சம்மும் ஒவ்வொரு மாரிலாம் இருக்காது. இருக்கும். பட் ஆனா அந்த கான்செப்ட் நீங்க புரிஞ்சுக்கினா வந்து போதும். எந்த ஆப்ஜெக்ட் குடுத்தாலும் வந்து நீங்க வந்து சால்வ் பண்ணலாம். அப்ப யூனிட் 3 அந்த மாரி தான் இருக்கும். அதே மாரி யூனிட் 1ம் வந்து கான்செப்ட் புரிஞ்சுதுனா அதே ஈஸியா வந்து சால்வ் பண்ணிடலாம். அதே மாரி யூனிட் 4 வந்து ஃப்ரிக்ஷன் இதுல வந்து லேடர் ஃப்ரிக்ஷன், வெட்ஜ் ஃப்ரிக்ஷன், ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இந்த சம் வந்து பார்த்துக்கோங்க. யூனிட் 2ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிக்ஸ் ஆஃப் ரிஜிட் பாடிஸ் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, பீம் செப்டி சப்போர்ட்டட் பீமு, இன்ஜிடு பீமு இப்போ டயகிராம் பார்க்குறீங்களா? இந்த மாரி டயகிராம் சம்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. சிம்ப்ளி சப்போர்ட்டட் பீம், இன்ஜிரி பீமு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கப்புல் சப்போர்ட்டட் பீம் கப்புலு இந்த மாரி சம்ஸ் வந்து இப்போ டயகிராம் பார்க்குறீங்க. இந்த மாரி சம்ஸ் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, செகண்ட் யூனிட்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்துரும். ஆக மொத்தல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க 4 யூனிட் அட்டெண்ட் பண்ற மாரி பார்த்துங்க. இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் பொறுத்தவரைக்கும் 5 கொஸ்டின் வருது. 5 கொஸ்டின் அட்லீஸ்ட் நீங்க 4 கொஸ்டினாவது 3 கொஸ்டின் நல்லா அட்டெண்ட் பண்ணணும். 1 கொஸ்டின் வந்து சுமாரா அட்டெண்ட் பண்ணி வச்சிருந்தாலும் போதும். பாஸ் பண்ணிடலாம். யூனிட் 4 ஃப்ரிக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, லேடர் ஃப்ரிக்ஷன் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆங்கிள் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ப்ராப்ளம். இது பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து எதனா ஒரு கொஸ்டின்ஸ் வந்து வந்துரும். இது ரிப்பீட்டடா யூனிவர்சிட்டியில அதிகமா கேட்டிருக்காங்க. நீங்க 4 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ற மாரி வந்து பாருங்க. 5 12 மார்க்ல 4 கொஸ்டினாவது நீங்க அட்டெண்ட் பண்ணா தான் நீங்க ஈஸியா வந்து ஆவரேஜா ஒரு 8 மார்க் போட்டா கூட 8னா 32 மார்க் கிட்ட நீங்க பிக் கொஸ்டின் 12 மார்க்ல ஒரு 30 மார்க் எடுக்கிற மாரி வந்து பார்த்துக்கோங்க. இந்த மாரி மெத்தட்ல நீங்க படிச்சீங்கன்னா வந்து ஈஸியா வந்து பாஸ் பண்ணிடலாம்.